நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கற்பகபுரத்தடிக்கு போகிற ரோட்டடிலாம் இருக்கிற மெயின் ஜங்ஷன் அடிலாம் நிற்கிறேன். இதில் இருந்து கற்பகபுரத்துக்குள்ளவே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். முத்துமாரியம்மன் கோயில் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே இஞ்சால வந்து பார்த்தோம்னு சொன்னா கற்பகபுரம் ஆத்தாக்கா பாடசாலை இருந்தீங்களா, பிரைமரி ஸ்கூல் போலாம் கிடைக்குது. இந்த ஸ்கூல் வந்து சின்னதாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் பண்ணாம வாங்க, கண்டினியூஸா வீடியோ பார்த்தா தெரியும் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அருள்மிகு ஸ்ரீ நாகரம் ஆலயம் சொல்லி ஒன்று இருக்குது. இதுவும் போற வழிக்குள்ளதான் இருக்குது. வாங்க இதையும் உங்களுக்கு காட்டுறோம் வீடியோவில். வருது, நாங்க குளக்கட்டுக்கு போறோம். தண்ணியே தெரியாத அளவுக்கு வந்து ஃபுல்லா புல்லாலையும் எங்க பாத்தீங்கன்னா குளக்கட்டுக்கு வந்திருக்கிறோம். குளம் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லா புல் இருக்குது. அதை விட இந்த பூ, இந்த ஊதா கலர் பூ ஃபுல்லா மூடி இருக்கு. இந்த ஊதா கலர் பூவை வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன் இது குளக்கட்டு அப்படின்னு சொல்லி. கீழெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சரியான சுரியா கிடக்குது ஃபுல்லாவே. இதெல்லாம் தண்ணி நிக்கிற இடம். ஐ திங்க் இதெல்லாமே குள பக்கம் போலாம் கிடக்குது. அவங்க அங்கே போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, இதுல ஒரு மாடு ஒன்று நிக்குது, குட்டி மாடு. இதுக்குள்ள போகவே இல்லை, ஃபுல்லா சுரி. நம்ம குளக்கட்டு கிட்ட வந்தாச்சு. பாக்குற இடம் எல்லாமே எப்படி இருக்குது. கீழே பாத்து வா. தூரம் இந்த சேத்தையெல்லாம் தாண்டி வந்ததே இந்த நாவல் கலர் பூவை உங்களுக்கு காட்டுறதுதான். இங்க பாருங்க ஃபுல்லாவே சேருதான் இதுக்குள்ளேயே. ஆனா இங்க பாருங்க, இந்த பூ வந்து குளத்துல இருந்துன்னு சொன்னாலே அந்த குளம் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த வியூவை. பாத்தீங்களா, குளத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி குளம் ஒன்று இருக்குது. பாக்குறதுக்கு லைட்டா கொப்பியா தான் இருக்கு, இருந்தாலும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பெரிய குளம் வந்து அங்க இருக்குது. அந்த அதுக்கு பக்கத்துலயே இங்க பாருங்க ஒரு குட்டி குளம் உண்டு. இதுதான் அந்த குளம். இதுக்குள்ள பூச்சி இருக்கு படக்குது. வெளியில துள்ளி துள்ளி தெரியுது. இந்த ஊதா கலர் பூ தான் இந்த குளத்தையே வடிவாகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா குளம் தெரிய அளவுக்கு பூ தான் ஃபுல்லாவே இருக்கு. அப்படியே பூ, புல்லுகள் இதெல்லாம் தான் இருக்கு. பார்க்க நார்மலா ஒரு நிலப்பரப்புல நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள குளம் இருக்குது. காலை மாறிக்கறி வச்சோம்னு சொன்னா புதஞ்சிரும். ஏன்னா ஃபுல்லா சுரி.
இங்க பாருங்க இந்த கால் எல்லாமே சூரியா இருக்குது. இங்க கழுவுறதுக்கு தண்ணியும் முறை பக்கத்துல இல்ல, எப்படி கழுவ போறோம்னு தெரியல. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு பூ வந்த வாசைக்கு நான் பிடிங்கிட்டு போறேன். பேரோடையே வந்துட்டுது. பாருங்க கணக்கப்போ பிடுங்க இல்லாது, ஏன்னா கொஞ்சம் தூரமா போக அங்கே சுரி கூடவா இருக்கும். ஸோ பூங்கானம் வந்த வரைக்கும் போதும். இனி அங்கே போய் பார்ப்போம். சரியான அமைதியான இடமா இருக்கேன். ரோட்ல மாடெல்லாம் நிக்குது. மாடு, கோழி, நாய், ஆடு எல்லாம் ஒன்றா நிக்குது. இது என்னது? வாத்தா? ஓகே, இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து கற்பகபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளக்கட்டு தான். அந்த குளக்கட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ண வரைக்குமே உங்கள்கிட்ட இந்த விடைபெற நான் உங்கள் ராகவி மற்றும் உங்கள் கேமரா உமன் டிலக்ஸி. இதே மாதிரி குட்டி குட்டி பிளாக்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களோட பிஎம் தமிழ் சிலங்கர் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இப்படியான பிளாக்ஸ் எல்லாமே வந்து உடனுக்குடனே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். டட்டா பை.